சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கூட அருமுகம் இந்தாங்க நீ அது இங்க வச்சிருங்க. இங்க வச்சுட்டுமா? அப்படி வைங்கம்மா. ஐயா இந்தாங்க. இங்க வச்சிருங்க. மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை வர சொல்லுங்க. இங்க அங்க பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வர சொல்லுங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்க வரதுக்கு முன்னாடி என்ன மூர்த்தி டைம் ஆயிடுச்சுன்னு கூப்பிடுறாங்க. சங்கரி வா நம்மள கூப்பிடுவாங்க. ஏங்க கடைசியில கையிலோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்துரும் போல இருக்கே. ஏய் வாய வைக்காதே. அப்படி எல்லாம் நடக்க கூடாது. நடக்கவும் நான் விட மாட்டேன். அடுத்து இனி என்ன கலவரம் பண்ணலான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சும்மா தொண அனுத்தாம வாயை மூடிக்கிட்டு. டேய் என்னடா போன் நோண்டிக்கிட்டே இருக்கா? என் வாழ்க்கையை கெடுத்த கையலோட வாழ்க்கை நல்லாவே இருக்க கூடாதா? இதை நிறுத்துறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஓம் விநாயகனே போற்றுவோம், மணிகள் திருப்பவனே போற்றுவோம், அரசமரத்தடி அமர்ந்தவனே போற்றுவோம், அகந்தை எணிப்பவனே போற்றுவோம், அருகில் மகிழ்ந்தவனே போற்றுவோம், அச்சம் தவிர்ப்பவனே போற்றுவோம், ஆனந்தத்தோனே போற்றுவோம். ஐயா இவங்க தான் மாப்பிள்ளை. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க. பாத்து நான் போய் ஊர் பெரியவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். வாங்க. உங்க ரெண்டு பேரோட பேரையும் சொல்லுங்க. சிஸ்டர் இப்போ எங்க போறீங்க? ரூம்ல இல்லாம? இல்ல அம்மாவை தேடிட்டு இருக்கேன். அம்மா இங்க தான் எங்கனா இருப்பாங்க. நான் போய் கூட்டி வரேன். நீங்க ரூமுக்கு போங்க. இல்ல நான் அம்மாவை பார்த்து பேசியே ஆகணும். சிஸ்டர் காமாட்சம்மா பாத்தீங்களா? அந்த விநாயகர் சன்னதி பக்கமா நின்னுட்டு இருந்தாங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம் சிஸ்டர். என்னங்க, எனக்கு அதிக நாள் வாழணுங்கிற ஆசையெல்லாம் இல்லைங்க. நம்ம மக கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் நான் நடமாடிட்டு இருக்கணும். இல்லைன்னா கையில் உடைஞ்சு போயிடுவா. என்ன உங்க கூட கூப்பிடாதீங்க. நம்ம மக கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் நான் அவ கூட தான் இருக்கணும். எப்படியாவது என்ன பழையபடி தெம்பாக்குங்க. என் உடம்பு இப்ப மோசமான நிலையில இருக்கு. சிஸ்டர் அங்க உட்காந்துருக்கான் பாருங்க. அம்மா தான் வாங்க. அம்மா என்ன கையல்? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா கையல் இரு. நேத்து பேஞ்ச மழையில முளைச்ச காளான்லாம் என்ன சீன் போடுது பாரு சனிய. நல்லபடியா போயிட்டு முடிஞ்சிடும்ல. குறையும் வந்துடக்கூடாது. நிச்சயம் ஆரம்பிக்க போதும். போங்க தம்பி, நாங்க வந்துடுறோம். கையல் என்ன எங்க கூட்டிட்டு போற? நான் கேக்குறதுக்கு மழுப்பாம வாய் திறந்து பதில் சொல்லு. எதுக்காக எழில் கிட்ட இன்னைக்கே என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுன்னு சொன்ன? என்னாச்சு கையல்? ஏன் அம்மாவை திட்டிக்கிட்டு இருக்க? ஏய் நான் திட்டல.
ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா வாய் திறக்கவே மாட்டேங்கிறாங்க. எழில் கிட்ட போய் என் நிச்சயத்தோட சேர்த்து என் கல்யாணத்தையும் முடிச்சிடலான்னு கேட்டிருக்காங்க. மா எதுக்காக அப்படி கேட்டீங்க? குலதெய்வம் கோயில்ல நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம், கல்யாணத்தை சென்னையில ஜாம் ஜாம்னு பண்ணலாம்னு சொல்லி நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் என்னாச்சு உங்களுக்கு? நான் கேட்டதுல என்ன மூர்த்தி தப்பு இருக்கு? என்னமோ என் மனசுக்கு அப்படி தோணுச்சு. அதான் மாப்பிள்ளை கிட்ட அப்படி கேட்டேன். அம்மா, திடீர்னு என் கல்யாணத்தை பத்தி கேக்குறேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இல்லாம இருக்காது. உனக்கு ஏன் திடீர்னு இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு? அம்மா, அந்த காரணத்தை மட்டும் சொல்லு. என்னால சொல்ல முடியாது கையல். என் உடம்பு என்னமோ பண்ணுது. நான் உயிரோட இருப்ப நானே தெரியலன்னு சொன்னா நீ இந்த நிச்சயத்தையே நிறுத்திடுவ. அம்மா, என்னாச்சுமா? எனக்கு என் மூச்சை விட உன் கல்யாணம் முக்கியம். மாப்பிள்ளை கையில உன்னை ஒப்படைச்சிட்டா என் ஸ்தானத்துல இருந்து அவர் உன்னை பார்த்து பாருங்கிற மன தைரியத்தோட என் கண்ணை நான் மூடிடுவேன். இல்லனா என் பொண்ணு என்ன பண்றாளோ, தனியா நின்னு நம்மள நினைச்சு ஏங்கி அழுவாளோன்னு செத்தாலும் என் கட்ட வேகாது கையல். அம்மா மனசு புரிஞ்சுக்கோ. அம்மா, அம்மா எதுக்கு இப்ப நீ கண் கலங்குற? ஒண்ணு இல்ல கையல்,